உலகத்தோட தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரியா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. கண் கூட எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒரு அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீழ்ந்துருச்சு அப்படின்னா இதனால உலகத்துக்கு எத்தகைய ஆபத்து வரும் மற்றும் இந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் உடைஞ்சு புட்டின் அவர்களும் அமெரிக்காவும் க்ளோஸாக இருந்த தருணத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது இரட்டை கோபுரங்கள் வீழ்வதற்கு முன்பே ஆரம்பித்த பிரச்சனை தான் இந்த பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிற பிரச்சனை. புட்டின் டைரக்டாக அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் அப்படி பயம் வரலையா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ரோக் நேஷன், ஒரு டெமோக்ரஸியே இல்லாத நாடு கிட்ட இவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா இதனால் நமக்கு எத்தகைய ஆபத்து வரும்? அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானோட அந்த நியூக்ளியர் ரீசர்ச் சயின்டிஸ்ட் டீம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காசுக்காண்டி நார்த் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் அணு ஆயுதங்களையும் அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜஸையும் சப்ளை பண்ணதுன்றது புட்டினுக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிருக்கு அவங்களோட கேஜிபி நெட்வொர்க்கின் மூலமாக. அப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வியந்து போகிற புட்டின் நேரடியாக அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் கண்டம் பண்ண மாட்டீங்களா? பாகிஸ்தானோட ஆலாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளுக்கு. உலகத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி நாடுகளுக்கு நியூக்ளியர் வெப்பனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்ட்ரிஸை தாண்டி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட நியூக்ளியர் டெக்னாலஜி போச்சு அப்படின்னா அது எத்தகைய அழிவை உலகத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷனு புட்டின் அவர்களுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் நடுவில் போயிருக்கு. ஆனால் அதற்கு ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எங்களுக்குமே பயம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு மட்டும்தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களே தவிர பாகிஸ்தானுக்கு கண்டம்னேஷனையோ இல்லை பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை காலி பண்ணுறதுக்கான வேலையவோ அவங்க பண்ணலை. அதற்கான காரணம் பாகிஸ்தானோட இண்டிஜினஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஐஎஸ்ஐ சிஏஏவுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெனியூனாக பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக பார்த்த அமெரிக்கா பாகிஸ்தானை நம்ம எத்தகைய வகையிலையும் தேவையில்லாமல் பகைத்து கொள்ள வேணாம், பாகிஸ்தான் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம கண்டுக்க வேணாம். அதாவது அமெரிக்கா உலகம் முழுக்க டெமோக்ரஸியை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த தருணத்தில் பாகிஸ்தானில் ஒரு மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக அட்மிட் பண்ணியும் அதில் எந்த ஒரு விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகாமல் நீ என்ன பண்ணிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா விட்டது ஒரு மிகப்பெரிய ஹிப்பாக்ரஸி தான். இப்போது இவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கூட இருந்து ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணியும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத ஆர்கனைசேஷன்ஸுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியும் அமெரிக்க மண்ணையும் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டையும் உலகம் முழுக்க பாதுகாக்கிறதுக்கு பாகிஸ்தானை ஒரு பகடக்காடையாக ஒரு ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இன்னைக்கு இருக்கிற தருணத்துக்கு பாகிஸ்தான் இந்த ஷீல்டாக பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அமெரிக்கா, அதுக்கு கைமாற அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டரி டெக்னாலஜிஸ், F-16 ஃபைட்டர் ஜெட்டு, C-130 ஹெர்குலிஸு, இது எல்லாமே காசு கொடுத்து வாங்கலை, எய்டு பேக்கேஜ் மூலமாகவே கிடச்சிருக்கு. சமீபத்தில் கூட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த F-16 2040 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான அப்கிரேட் மற்றும் ட்ரைனிங் பேக்கேஜை கொடுத்துருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஸ்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, புது ஸ்டாக் எடுக்கிறது, ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கை அப்டேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் அவங்க காசு கொடுக்காம எய்டு பேக்கேஜ் மூலமாகவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம்ன்றது கிடைக்கிது அந்த நாட்டில். அதனால தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரைம் மினிஸ்டராக வந்தவங்க முழுசாக ஆட்சியை முடிக்க மாட்டாங்க, அல்லது அப்படியே முடித்தாலும் அவங்க கடைசியில் ஜெயிலில் இருப்பாங்க. என்ன நிலைமைன்னே அவங்களுக்கு தெரியாது. இம்ரான் கான் இப்போ ஜெயிலில் இருக்காரு பார்த்தீங்களா, எவ்வளோ கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு. இதுதான் பாகிஸ்தானில் டெமோக்ரஸியோ இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்து ஃப்யூச்சரை பற்றி பேசுவோம். பாகிஸ்தான் எத்தகைய ஒரு நாடாக மாற வாய்ப்பு இருக்குது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்னால என்ன பிரச்சனை வரும்ன்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தானோட எக்கனாமி கொலாப்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு சமயத்தில் ரொம்ப வீழ்ல போகிற சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டைமில் டக்குன்னு IMF ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொடுத்து அந்த நாட்டை காப்பாற்றி விட்டாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துது. அவங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை இந்தியாவுக்குள்ளே போகிற டெரரிஸ்ட்டுக்கு வந்து அவங்க நாட்டில் இருக்கிற ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு தேவையான காசை கொடுக்குறது. பேசிக்கலி IMFலேருந்து அவங்க நாட்டு டெவலப்மெண்ட்டுக்குன்னு வந்த நிதியை கை வச்சு அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும்.
நம்மளும் அதை தான் IMFக்கு கன்சர்னாக கொடுத்துருந்தோம். அதனால தான் IMF கொஞ்சம் வருஷம் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட் பண்ணி கூட வச்சிருந்துச்சு. பட் IMF இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா பாகிஸ்தானோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகி ஒருவேளை அங்கே இருக்கிற அணு ஆயுதங்கள் இந்த டெரரிஸ்ட் கைக்கு போயிடுச்சுன்னா அதுதான் இங்கே இருக்கிற எல்லாரோட கன்சர்னாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, நீ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டிங் கொடுத்தாலும் சரி, உன் நாடு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி IMF பாகிஸ்தானுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொடுத்துச்சு. இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் சர்வே ஆகிக்கிட்டு இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வச்சு தான். ஒரு அணு ஆயுதங்களை ஒரு நாடு எதுக்கு உருவாக்குது? அந்த நாடை வேறு நாடு தாக்கக்கூடாது, அல்லது அந்த நாடு ஒரு சக்தி வாய்ந்த நாடுன்றதை உலகத்துக்கு காட்டணும். நீங்கள் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தலையிடாதீங்க, நாங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தலையிட மாட்டோம். அப்படி தலையிட்டீங்கன்னா அணு ஆயுதங்களால் பதில் சொல்லுவோம் அப்படின்றத காட்டுறதுக்காண்டி தான், ஒரு போர் வராமல் தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம அணு ஆயுதங்களை வச்சுருக்கோம். ஆனால் உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு காசு ஏன் போயிட்டுருக்கு? ஏன்னா அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. அது தவறான கைகளுக்கு போயிடக்கூடாதுன்றனால தான் அவங்களுக்கு காசு போயிட்டுருக்கு. அதை வச்சு எத்தனை நாள் அவங்களால ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற நிலைமை நிரூபிக்கப்பட்டுச்சு ஆனால் பாகிஸ்தான் எந்த வகையிலும் எந்திரிச்சே வர முடியாத ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட்ட ஒரே நாடு இந்தியா. ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஏர்பேஸில் அட்டாக் பண்ணது. இந்த ஒரு அட்டாக்குக்கு அப்புறமா அணு ஆயுதங்களை எந்த அளவுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும் டிட்டரன்ஸுக்கு அப்படின்றதுல ஒரு புது விஷயம் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அணு ஆயுதங்கள் இருந்துச்சுனால யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் இப்போது அணு ஆயுதங்கள் இருந்தாலும் அவங்க அட்டாக் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. மற்றும் அணு ஆயுதங்களை நம்ம கைப்பற்ற முடிஞ்சிச்சு. பாகிஸ்தானோட நியூக்ளியர் பேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணோம் பார்த்தீங்களா, கிரானா ஹில்ஸில். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸை நம்மளால் பண்ண முடியும். அவங்களோட மிசைல்ஸ் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட ஃபிஷன் மெட்டீரியல்ஸை எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் ஒன்று தியரி இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத பாகிஸ்தானில் செஞ்சு காமிச்சிட்டோம் அப்படின்னா உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங்கை கொடுத்து அதோட நியூக்ளியர் வெப்பனை வெளியே போக விடாமல் பண்ண மாட்டாங்க. அதற்கு மாறாக உலக நாடுகள் பாகிஸ்தானில் அட்டாக்கை பண்ணி அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்களுக்கு கைப்பற்ற பார்ப்பாங்க, அல்லது அதை டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அது உலக நன்மைக்கே கேடு அப்படின்னு முழுமையாக நம்புகிற நாடுகள் ரஷ்யா, ஆரம்பத்துலேருந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அதுதான், அண்ட் இந்தியா, ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட தடவை குடைச்சல் கொடுத்துருக்காங்க. மூணாவதா இஸ்ரேல். இந்த 3 நாடுகளும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஐடியாலஜியில் தான் இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் 4வது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதில் மேல் நிற்கும் பூனை மாதிரி ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம், சப்போர்ட் நம்ம பண்ண அந்த நாடு டீஸ்டேபிளைஸ் ஆகாது, அணு ஆயுதங்கள் வெளியே போகாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயும் முழுசாக இறங்காமல் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு முழு ஆதரவை கொடுத்து அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் வராமல் 2 பக்கமுமே நம்ப முடியாமல் இருக்காங்க. சிஏஏவோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐயையும் அவங்களால முழுசாக நம்ப முடியாது. என்னதான் சிஏஏ ஆப்ரேட்டர்ஸ் பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐ கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் ஐஎஸ்ஐ அவங்களால முழுசாக நம்ப முடியாது. இன்னொரு பக்கம் இந்தியாவாகிய நம்மளும் அமெரிக்கன்ஸை நம்ப மாட்டோன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். கூடுதலாக சீனா மற்றும் ரஷ்யா கூட இணைந்து இருக்கிற காரணத்தினால் நம்மளை நம்ப முடியாது. 2 பக்கமும் யாராவது ஒருத்தரை நம்பினாதான் ஒரு சைடு எடுக்க முடியும் அல்லவா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் அமெரிக்கா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் மாறும். இன்னும் சில வருஷங்களில் நம்ம பக்கம் இந்தியா, ரஷ்யா, இஸ்ரேல் எந்த ஸ்டாண்டில் இருக்காங்களோ அதே ஸ்டாண்டில் மற்றும் சில நாடுகள் ஒன்று சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கொரியா அடுத்த நபராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வடகொரியாவில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான். சொல்லப்போனால் சவுத் கொரியாவோட உண்மையான எதிரி பாகிஸ்தான். லிட்ரலி அதுதான். இன்றைக்கி நார்த் கொரியாவை அடக்க முடியாதுன்னா பாகிஸ்தான் தான் காரணம். நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியல்ஸையும் அந்த எக்யூப்மெண்ட்டையும் சப்ளை பண்ணதுனால தான். ஸோ சவுத் கொரியாவும் ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்றைக்கி தான் அவங்களோட எண்டு. ஏன்னா நாட்டை முன்னேற்றி
பொருளாதாரம் வழியாகவோ இல்லை அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சரோ ரீசோர்ஸ் வழியாகவோ அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்று ஜியோகிராஃபிக்கலி அவங்க ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டில் இருக்காங்க. ரெண்டாவது அவங்கக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.